வணக்கம். இன்னைக்கு வீடியோ மானங்கெட்ட வீடியோ. ஏன்னா ஒரு மானங்கெட்ட கேடு கெட்ட சோத்துக்கு பதிலாக கண்டது தின்ற நாய் மாதிரி வாழறாங்கல்ல சில பேர். அவங்கள மிஞ்சின மாதிரி ஒரு மனுஷன் புனிதமாக வாழறான். அவன் தான் எங்கள் மாமா சீமான். மாமா பையன், மாமா தாத்தா பையன்கிடு என்ன யூத் அவரு பையன் சொல்றது. மாமா தாத்தா சீமான் ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழறான், உன்னதமான வாழ்க்கையை வாழறான், கேடுகட்ட வாழ்க்கை இல்லாமல் நியாயமான வாழ்க்கை வாழறான். அந்த வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா தந்தை பெரியாரை பற்றி ஒரு அவதூறு கருத்து பரப்பியிருந்தான். அவன் கேடுகட்டவன் தான், கேடுகட்டவன். நீங்கள் சொல்கிற மாதிரி மானம் கெட்டவன், எச்ச பொறுக்கி, எதையாவது துன்றவன், சோத்துக்கு பதிலாக வேற ஏதாவது தின்றவன் நீங்கள் சொல்கிறீங்களா, அது ஏற்றுக்க முடியாது. அது கிடையவே கிடையாது. அந்த ஆள் பக்கா கேடுகட்டவன். நான் சொல்லியிருக்கேன், எனக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அது யாருன்னா பொண்டாட்டி. எந்த பொண்டாட்டின்னு தெரியல, எப்போதைக்கு பொண்டாட்டின்னு தெரியல. அதாவது அவர் ஒரு பொண்டாட்டி கிட்ட தான் கேடு கட்டவன்னு மாமா மாதிரியே இருக்க மாமா பையன் சொல்லியிருக்காரு. அதனால் மாமா ஒரு கேடு கட்டவன். ஏன்ட்டு இவ்வளோ கேடு கட்டவனா? அவ்வளோ பேசியிருக்கான் அந்த ஆள். அதனால் இவ்வளோ கேடு கட்டம் சொல்லியே ஆக வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறேன். என் மாமனை நான் திட்டும் காலம் கொடுமை. ஆதாரம் இல்லையா? மாமா தாத்தா சீமான் பெரியாரை பற்றி அவதூறு பேசியிருந்தாரு. அந்த அவதூறு என்ன? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணி உரிமையா? பெரியார் அப்படி சொன்னாரா? சொன்னார்னு மாமா தாத்தா சொல்றான். சரி சொல்லிட்டாப்ல. ஏன்னா இவன் சொன்ன அத்தனை உண்மை இல்லை. ஆமக்கரியில் ஆரம்பிச்சு AK 75 45 35 ஏதோ ஒரு 5 எது சொன்னாலும் உண்மை. அப்புறம் பொரியல், ஆமை வடை, கதிரை வடை, கன்றாய் வடை, என்ன எழவோ இத்தனை வருஷமா பேசினுக்கிற கருமை எல்லாமே உண்மை இல்லை. அந்த உண்மையை பேசுற இந்த கருமாந்திரம் பிடிச்சவன் இல்லாம கேடு கட்டவன் நான் சொல்லவில்லை, அவர் சொல்லியிருக்காரு. இந்த கேடு கட்டவன் சொன்னா அது உண்மையா தானே இருக்கும். அந்த உண்மைக்கு ஆதாரம் கேட்டாங்க. ஆதாரத்துக்கு ஒரு பதில் சொன்னா பாருங்க, ஆடி போயிட்டேன். இருக்கு, அதுக்கு ஆதாரம் இருக்குன்னா அந்த ஆதாரம் இல்லைன்னு ஏன் நீ கேக்குற? என்ன ஒன்ட்ட இருக்கு கேக்குற? என்ன ஒன்ட்ட இருக்கு? ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு. ஆதாரம் வேணா, நீ எதாவது பார்த்து பேசியிருப்பல, பெரியார் சொன்னதா எங்கேயாவது படிச்சிருப்பல, படிப்பறிவு இருக்கான்னு தெரியாது, யார்கிட்டயாவது காதில் வாங்கியிருப்பல, பெரியார் இந்த காலத்தில் இதை சொன்னாரு, அந்த காலத்தில் சொன்னாரு. வாங்குறது உனக்கு பழக்கம். காதில் வாங்குறது, வாயில வாங்குறதுன்றது உனக்கு இயல்பாக வர்றது. வாயில வாங்குறதுனா வார்த்தைகளை, பாராட்டுகளை சொன்னேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி காதில் எங்கேயாவது வாங்கியிருப்பல, அதை சொல்லு. ஆதாரம் இல்லையா? ஆதாரம் இல்ல, ஆதாரம் இல்ல. ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இல்ல, ஆதாரம் இல்லைன்னு. ஆதாரம் உள்ள வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இருக்கட்டும், அவங்க வச்சுக்கிட்டு இருக்கட்டும். நீங்க படிச்சீங்களா? அதை சொல்லுங்க. எங்க படிச்சீங்க? எங்க கேட்டீங்க? நான் படிச்சதை நான் அனுப்புனதா? அது இல்ல போலின்றிய. நான் தான் அனுப்பினேன். எனக்கு முன்னாடி சீதையின் மைந்தன் போட்டிருக்காரு, ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காரு, எல்லாரும் அந்த காணொலியில போட்டிருக்கிறத நீ அதெல்லாம் இல்ல இல்லைன்னு. சீதையின் மைந்தன் எங்கேயோ சொல்லியிருக்காரு, அதை படிச்சுட்டு இது சொல்லுது. பெரியார் சொல்லலை, பெரியார் சொன்னதா சீதையின் மைந்தன் சொல்லியிருக்காரு. அதை ஒரு ஆதாரம் தூக்கின்னு வந்திருக்கு, அதை போலின்னு சொல்லிட்டோம். இப்போ உங்ககிட்ட சீதையின் மைந்தன் ஒன்று சொன்னார்ல, அது மாதிரி எங்க கிட்ட போதையின் மைந்தன் ஒருத்தர் ஒன்று சொன்னார். எங்க வீட்டாண்ட ஒரு போதையின் மைந்தன் இருக்காரு, அவர் ஒன்று சொன்னார். மாமா சீமான் சோத்துக்கு பதிலா மலத்தை தின்றான்னு போதையின் மைந்தன் சொன்னார். அவர் சொன்னதா மாமா சீமான் சோத்துக்கு பதிலாக மலத்தை தான் தின்றார் நான் சொல்லிட்டு போதையின் மைந்தர் சொன்னார்னு எப்படி? அது என்னடா இது? அவனை கை தள்ளி இப்படி காட்டுறீங்க. அந்த மாதிரி நான் காமிச்சா ஏத்திப்பியா மாமா? தப்பு இல்லை, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. மனுஷனை மதிக்கணும், தப்பாலாம் பேசலாம் மாமா. உனக்கு புரியாது, இருந்தாலும் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம், வேற எதுவும் இல்லை. ஆதாரம் இல்லையா? அது மட்டுமா சொன்னா இந்த மாமா பையன், சாரி மாமா தாத்தா? பெரியார் என்ன பண்ணாரு, பெரியார் பெண் விடுதலைக்கு என்ன பண்ணாரு, சமூக நீதிக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம், அப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டான். அந்த மாதிரி அடிச்சு விடும்போது மாமாவனோட தம்பி சின்ன மாமா அவனும் எக்கச்சக்கமா பேசியிருக்கான். அதுல ஒண்ணு, என்னையா பெரியார் அப்படி புடுங்கிட்டாரு? என்ன புடுங்கிட்டாரு? பெரியார் புடுங்கிய ஒரு ஆணியை சொல்லு. வெளிப்படையா பேசுறேன், பெரியார் புடுங்கிய ஒரு ஆணியை சொல்லு. பெரியார் என்ன புடுங்கி இருக்கிறாருன்னு நாங்க சொல்ல வேணாம், ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஒரு மேடையிலையா, 2 மேடையிலையா, பல கோடி மேடையில், பல கோடி விதமா, பல வாய்ஸில், இன்று பெண்கள் கல்லூரி விரிவடையாளர்கள், அந்த மாதிரி எக்கச்சக்க மிமிக்ரியில் எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கான் ஒரு மாமா. அதாவது மாமாவாக ஆவதற்கு முன் பேசிய காணொளிகள். என்ன அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், இராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன்
தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் தன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. என்னை சாதி மத சகதியிலிருந்து பிடுங்கி இந்த மண்ணில் மனிதனாக நட்ட எங்கள் ஐயா பெரியாருக்கும், என்னுடைய ஐயாவை, என்னுடைய தாத்தன், நான் அவனுக்கு பேரன். அது வந்து 2009க்கு முன்னாடி பேசுனது இல்லை. இடும்ஸ் யார் தெரியல, இடும்ஸ் லவ் மேட்டருக்கு 2 நாள் காணாம போனானே ஒருத்தன், அவன் தான் இவன். அங்கங்க உட்காந்து என்ன சொல்றான்னா, அந்த பெரியாரை முன்னாடி தள்ளி நீங்க பின்னாடி நிறுத்தி எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா அந்த கோபம் பெரியார் மீது திரும்பும். அது பெரியார் சிலையை உடைச்சாலும் வியப்பு கிடமில்ல, அது பெரியார் சிலையை உடைச்சாலும் வியப்பு கிடமில்ல. பெரியார் சிலையை உடைச்சிருவாங்களாம். நீ வீரம் தானே, நீ சொல்லு, நான் உடைப்பேன்னு சொல்லு பார்ப்போம். சொல்கிறேன், நல்ல ஆம்பளையா இருந்தா, நல்ல ஆத்தாப்பனுக்கு பிறந்திருந்தா அப்படி நீங்கள் பேசுவீங்களா? அப்படி நாங்கள் பேச மாட்டோம். நல்ல மனுஷனாக இருந்தா ஓடுற, நல்ல வீரனாக தான் ஓடுற, நீ உடைப்பான்னு சொல்லு. இல்லை உடைப்பான்னு ஒரு சுற்றி எடுத்துன்னு போ. இல்லை உடைப்பாங்கன்னு சொல்லி அது யார்? பொதுமக்களா இல்லை உங்கள் கட்சிக்காரங்களா? சொல்லு. நீ தான் வீரனாச்சே. சும்மா ஒரு நாள் தேதி குறிச்சிட்டு நான் உடைக்க போகிறேன் ஒரு சுற்றி எடுத்துன்னு போயா வேணா விடு. நீயே பாவம், லவ் மேட்டருக்கு 2 நாள் காணா போன ஆள், உங்ககிட்ட போய் இதெல்லாம் பேசுகிற மாதிரி. இவன் சொல்லியிருக்காங்க நிறைய டிவி நிகழ்ச்சியில், அங்கங்கே இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் வாய் வைப்பான ஆள், அந்த மாதிரி வாய் வைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கான். அது வந்து பிரபாகரனை பார்ப்பதற்கு முன், தலைவர் பிரபாகரனை பார்க்கறதுக்கு முன்னாடி பேசுனது. அதுக்கப்புறம் எதாவது காட்டுங்க, தோ காட்டுறேன். ஆண் பெண் பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம் தந்தை பெரியாரின் கனவு. ஆணுக்கு பெண் சமமான உரிமை, 50 விழுக்காடு, கல்வி, வேலை வாய்ப்பு அனைத்திலும் சம உரிமை, சொத்து எல்லாவற்றிலும். அது அவர் கேட்டது. இன்னைக்கு வரைக்கும் 33 விழுக்காடு பெண்களுக்கான உரிமைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த உரிமைக்கு போராடுகிற போது தந்தை பெரியாரை கடத்தி விட்டு யாரும் இந்த நிலத்தில் நிற்கல. பெண்ணிய உரிமை போராட்ட களத்தில் அரும்பாடாற்றிய ஐயா பெரியார் அவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் என்று இந்த மதிப்புமிக்க பெருந்தகைக்கு நாம் தமிழர் கட்சி பெருமிதத்தோடு தங்களின் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறது. இது யாரு? உங்கள் அண்ணனே இல்லை தானே, வேற யாரும் இல்லை. 2009க்கு அப்புறம் அந்த நாள் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க திருநிதி கலெக்ட் பண்ண. பிரபாகரன் படத்தை வைத்து நாம் தமிழர் என்ற கட்சி இருக்குது, எளிய பிள்ளைகள் அவங்களுக்கு பிச்சை போடாமல் திரள்நிதி கொடுத்து வாழ வைங்கன்னு 2009லேருந்து இப்போ 2025 வரைக்கும் வெளிநாட்டில் இருந்தான். இது அந்த ஆள் மாதிரி யாரோ ஏஐ சொன்னாலும் சொல்லுவானுங்க. கேடுகட்டவனோட தம்பி. கேடுகட்டவன் யார் தெரியுமா? இவன் தான். நான் சொல்ல, அதுவும் அவனே தான் சொல்லியிருக்கான். ஆல்ரெடி போட்டேன், முன்னாடி போட மாட்டேன். ஆதாரம் இல்லையா? அது மட்டுமா, அம்பேத்கர் பெரியார் சொல்லுங்கடா பாப்பன்னு ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில் நிறுத்துறத முதல்ல நிறுத்து. இல்ல அம்பேத்கரிஸ்ட் வா, இல்ல பெரியாரிஸ்ட் வா, 2 பேர் இந்த மாதிரி இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு, நான் மன்னிப்பு கட்டு போயிருக்கேன். இதுக்கும் ஒருத்தன் பதில் சொல்லியிருக்கான். இடும்ஸ் லவ் மேட்டருக்கு ஓடி போனவனே, இதுக்கும் ஒருத்தன் பதில் சொல்லியிருக்கான். அவன் யார் தெரியுமா? பெண்களுக்கான உரிமைக்கு சிந்தனை வித்திட்டு அதுக்கு பெரும்பாடாற்றிய பெருந்தகை நம்முடைய ஐயா பெரியார் அவர்கள் போராடினார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கு சட்ட வரைவை கொடுத்து செயல்படி கொடுத்தார்கள். இதெல்லாம் வரலாற்று பெரும் நிகழ்வு, மறைக்க முடியாத உண்மை. தன்னை உயர்ந்தவன் என்று எண்ணிக்கொள்கிற, உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்கள் அதே போலவே தனக்கு கீழே, தங்களுக்கு கீழே யாரும் சார்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொண்டீர்கள் என்றால் இந்த சமூகத்தில் எந்த சிக்கலும் இல்லை என்று போதித்தவர் ஐயா பெரியார். அதேதான் அம்பேத்கர் சொல்றார், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. ஐயோ சாரி, காரி துப்பலை, பூச்சி அப்படின்னு நினைச்சேன். பூச்சி இல்லை, காரி அதுவா வந்துருச்சு. நான் என்ன பண்றது, சாரி. இதெல்லாம் ஒரு பழப்பா? இந்த பழப்புக்கு போற வர 4 பேர்கிட்ட வாங்கி மடக்கு என்று திரள் நிதி வாங்கலாம். அதான் சொல்லுவாங்க, வேற எதுவும் சொல்லுவாங்க. என் மாமனோட வரலாறு தெரிஞ்சுங்க. 2009 தலைவர் பிரபாகரன் இறந்ததுக்கு அப்புறம், போருக்கு அப்புறம், நாம் தமிழர்னு ஆல்ரெடி இருக்கிற கட்சியில தலைமை ஒருங்கிணைப்பாளரை ஒருங்கிணைச்சு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு கட்சியை வளர்க்குறாங்க மனுஷன். எதுக்காக? அதிமுகன்னு சொல்றாங்க. அதை நான் நம்பலை, நான் மட்டும் நம்பலை, உலகமே நம்பிச்சு, நான் மட்டும் நம்பலை. நம்பாத எனக்கு ஒரு ஆதாரம் கொடுத்தாங்க. அப்பவே எங்க ஐயா மோடி ஐயாவை பாராட்டி வாக்கு சேகரிச்சாயா மனுஷன், அதை காமிச்சாங்க. உழைக்கும் விவசாய பலம் பெருமக்களை பாதுகாத்து விவசாயத்திற்கு ஊக்கத்தொகை கொடுத்து விவசாயத்தை பெருக்கி குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி. பழசு போர் அடிச்சு போச்சு, இருந்தாலும் போடுறேன். இந்த கருமத்தை எடுத்துட்டு போயிட்டு இடும்ஸ் கிட்ட, லவ் மேட்டரில் மாட்டினால இடும்ஸ் கிட்ட கேட்டேன், என்ன இடும்ஸ் மாமா எங்க வாழ்த்தானா சந்தோஷமா இருக்குன்னு. அதுக்கு இடும்ஸ் ஒன்று சொன்னான். அந்த டைம்ல ஷாக் ஆயிட்டேன். ஒரே நிமிஷம் நான் பேசுறேன். 2011 இளையமானதா ஈழமடர்னு எங்க அண்ணன் பேச நிறுவீங்க. நாளை காலையில வந்து அன்னார் வளர்த்தா திமுக. இந்த மாதிரி ஒருத்தன் சொல்றானே, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு எவனா சொல்லுவானா? ஏடிஎம்கேக்காக கட்சி ஆரம்பிச்சான்னு எவனா சொன்னா அது உண்மையா இருக்குமா? அப்படி பல குழப்பத்தோட தேடிட்டே இருக்கும்போது தான் இதை பார்த்தேன். அதற்கு வழி இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும்.
இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். எப்படி இலை எப்படா மலரும்? என்னடா இது இலை மலர்ந்தால் எப்படா ஈழம் மலரும்? ஈழத்துக்கு தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்மந்தம்? அதில் இந்தியாவில் இருக்குது. இங்கே சிஎம் ஆயிட்டாலோ என்னவா ஆயிட்டாலோ பிரதமர் ஆயிட்டாலோ அங்கே போய் என்னடா பண்ண முடியும்? எப்படா இலை மலரும்? இலை மலர்ந்தால் எப்படா ஈழம் மலரும்? இப்படியாப்பட்ட கேள்வியில் எனக்குள்ளே வந்தது. சரி, இந்த பேச்சுக்கு அப்புறம் இடும்ஸ் எங்கே போனா? அங்கே போய் சேர்ந்துருப்பானான்னு பார்த்தேன். கேடுகட்டனோட தம்பி அங்கே இருந்த அதே கட்சியிலேருந்து வேலை செஞ்சான். விஸ்வாசத்தை காட்டினான். எங்கள் வாளுக்கு காட்டிகிட்டே இருக்கான். என்ன பண்ணுறது? இப்படி பல ஆதாரங்களை கொடுத்து மாமா எங்காலே அட ஏடிஎம்கேக வேலை செய்கிறான்னு சொல்லி பார்த்தேன். யாருக்கும் கேட்கல. ஏன்னா ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போதே டிஎம்கே திட்டினாயா மனுஷன். லாஜிக்காக இருந்துச்சு. ஆஹா, ஆட்சியில் இருக்கிறது ஒரு ஆள், திட்டுறது இன்னொரு ஆள், எப்படி வேலை செஞ்சுக்கிறான் பாருங்க. அந்த டைமில் ஸ்டெர்லைட்டில் 13 பேரை படுகொலை பண்ணாங்க. அந்த விஷயத்தில் நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுன்னு ஒரு முதலமைச்சர் சொன்னார். அந்த முதலமைச்சர் எங்கள் சித்தப்பான்னு சொன்னவையா என் மாமன். அந்த மாதிரி வரலாறு இருக்குது. அப்போ அந்த போராட்ட காலத்தில் எங்கள் மாமா என்ன பண்ணார் தெரியுமா? நான் யாரையும் போராட சொல்லணும்னு மாமா பையன் சொல்லியிருக்கான். அப்போவே ஸ்டெர்லைட் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வீரன் டிஎம்கே திட்டி எலெக்ஷனில் நின்று டம்மி வேட்பாளர் போட்டு டிஎம்கே திட்டி எங்கேயாவது எதையாவது மாற்றலான்னு பார்த்தா அது முடியல. மக்கள் தெளிவாக இருந்திருக்கிறாங்க. இவன் கேடு கட்டவன் அந்த வீடியோவை அப்பயே பார்த்துருக்காங்க. சரி, கேடு கட்டவன் சொல்கிறதுல எது கேட்கணும்னு மக்கள் தெளிவாக இருந்திருக்காங்க. எங்களுக்கு நஷ்டம், பல கோடி நஷ்டம். இப்படியாக டம்மி வேட்பாளர்கள், கட்சி பணிகள், திரள் நிதிகள், கண்ணீர்கள், கூப்பாடுகள், சத்தங்கள், எவ்வளோ மெமிக்ரி, என்ன டான்ஸு, பாடல்கள். என்ன பாட்டு அது? கண்ணாடி பார்க்கையில் அந்த பாட்டெல்லாம் பாடி என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ஒரு 7-8 வருஷமாக எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அரசியல் பார்த்த காலத்துலேருந்து பொழுதுபோக்கு மானம் கெட்டவன் சொல்லாதீங்க, கேடு கெட்டவன் தான் என் மாமா. அப்படியாப்பட்ட மாமா எங்கே ஆரம்பித்தாங்க? தலைவர் பிரபாகரன் யார் தெரியுமா இவருக்கு? தம்பி பிரபாகரனின் தம்பி. தம்பி பிரபாகரனின் தம்பி. தம்பிக்கு தம்பி. எப்படியா? அண்ணனுக்கு தம்பி கேள்விப்பட்டிருக்கேன், தம்பிக்கு தம்பியா? ஆஹா, பேச விட்டுருக்காங்க. அப்பயே மேடையில் செவிலில் 2 வைக்கக்கூடாது சொல்லி கொடுத்துருக்கலாம், சொல்லலை, விட்டுட்டாங்க. அங்கேருந்து ஆரம்பித்து அண்ணன் பிரபாகரனின் தம்பின்னு சொன்னார். இப்போ எங்கே வந்து நிற்க தெரியுமா? பிரபாகரனின் மகன். நீ பிரபாகரனின் மகன் இல்லை, தேவைக்கேற்ப சிந்தனையை மாற்றிக்கிற மகன். ஆமாம், அதை தான் சொல்லுவாங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. தம்பி பிரபாகரனின் தம்பி, அப்புறம் அண்ணன் பிரபாகரனின் தம்பி, இப்போ பிரபாகரனின் மகன்டா இவர். 60 வயசில் ஒரு மகன் இவர் மகன். நாங்களாம் இப்படி கருவில் இருக்கிறோமா? எனக்கு புரியலையே. என்ன சொல்கிறது? பார்க்குற எல்லாரையும் அப்பான்றது அந்த மாதிரி தான் ஒரு இன்டர்வியூவில் பக்கத்தில் ஒரு மனுஷன், இவருக்கு 58 வயசு, அவருக்கு ஒரு 61 வயசு இருக்கும். அவரை போய் அப்பா என்னப்பா என்னங்க அது வாய்க்கு வந்த எல்லாம் அப்பாவா? எங்கள் அப்பாவோட வயசு அதிகம் அவனுக்கு, அப்பாவா? உனக்கு அவர் அப்பானா அட போகையா, ஆதாரம் இல்லையா? அப்புறம் பெரியாரை பற்றி என்ன சொன்னான் தெரியுமா? என் மனைவி நான் இருக்கும்போது இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உறவை வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர். உறவு முறைகளை பற்றி பெரியார் விமர்சித்ததும் சொன்னதும் பல விஷயம் இருக்குது. அது எந்த மேடையில் எந்த டாப்பிக்கில் எப்போன்னு இருக்குது. அதுலேருந்து அந்த பிட்டை மட்டும் கழட்டி வேறு விதமாக சொல்கிறான் மாமா. அதை வச்சு அவனுக்கு ஒரு பதில் சொல்லுவோம். நடிகை விஜயலட்சுமி இந்த ஆள் மேலே ஊறப்பட்ட புகார்களும் ஊறப்பட்ட வீடியோவும் போட்டாங்க. அந்த புகாருக்கு தனிப்பட்ட பிரச்சனை. அவங்க இவர் தன்னை ஏமாத்திட்டு தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு என் உடன் பிறந்தார்களே எல்லாரும் வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு ஒரு கூட்டத்தையே கூட்டு போன வீரன் தன் மனைவியை அப்போ கூட்டு போயிருந்தாரு. அப்போ ஒன்று சொன்னார் ஆளு. அவங்க ஒரே ஒரு இடத்துல அவங்க என் மேல கோவப்பட்டாங்க. குறவழியை பிடிச்சிக்கிட்டு சொல்றேன், இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்கா பாரு அப்படி சொன்னாங்களா அவங்க மனைவி. பா, இவ்வளோ பொண்ணுங்க இருக்கிற இடத்துல பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கல. ஒரே சிரிப்பு, எல்லாரும் சிரிக்கிறாங்க. கல்யாணம் ஆன ஒரு ஆம்பளை இன்னொரு பொண்ணுக்கிட்ட இருக்கிறத பற்றி ரொம்ப கேஷுவலாக பேசி சிரிக்கிற அளவுக்கு தான் இந்த சமுதாயம் இருக்குது. ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் ஒரு தமிழை அவன் பேரில் ஒரு பொண்ணு புகார் கொடுத்துருக்கு. அந்த பொண்ணை கேவலப்படுத்துகிற விதமாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசி சிரிக்கிற அளவுக்கு தான் உங்களோட வீரமும் நேர்மையும் இருக்குது. அந்த அளவுக்கு தான் பெண்களோட நிலை இப்படி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, மாமாவுக்கு பதிலாக அங்கே ஒரு பொண்ணை வச்சிருமே, ஒரு பெண், இதே கல்யாண பெண் இன்னொரு ஆம்பளை கிட்ட இருக்கிறது இவ்வளோ சகஜமாக இங்கே பேசிட முடியுமா? முடியாதுல்ல. நீ பேசுகிற ஆம்பளையா ஜாலியாக சிரிக்கிறீங்க, இந்த சிரிப்பை ஒரு பெண்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியுமா?
நீங்கள் அப்படி சிரிச்சிருங்களா? இருக்கிற ஆம்பளைங்களாம் கூட சேர்ந்து சிரிச்சிருங்களா? உனக்கு இவ்வளோ ஆம்பளைங்கிற இடத்துல உனக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆம்பளை கிடைக்கலாம் அப்படி பேசுறீங்களா? முடியாது இல்லை. இதைத்தான் பெரியார் சொல்கிறாரு. இன்றைக்கும் பெரியார் தேவைப்படுறாரு. ஒரு பொது மேடையில் சாதாரணமாக ஏதோ பேசி சிரிச்சுக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஆம்பளை, ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது, அதில் சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. இந்த நிலைமை பெண்களுக்கு வருமா? பெண்கள் அப்படி இருந்துட முடியுமா? நீ கொடுமை பண்ணுறன்னு தெரிஞ்சோம் உன் மனைவி விருப்பப்படாமலோ அதை ஏற்றுன்னு போகிறாங்களோ அது அவங்ககிட்ட கேட்கணும். அதை நம்ம சொல்ல முடியாது, உங்கள் பர்சனல் பிரச்சனை. இருந்தாலும் பல ஆம்பளைங்க கொடுமைப்படுத்தான்னு தெரிஞ்சோம் அவன் மனைவி வலிச்சாலும் வலிக்காதவன் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமை தான். அதைத்தான் பெரியார் சொன்னார். இன்றைக்கி வரைக்கும் மாறல. இதில் நீ ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர், தமிழ் பெருமை பேசுகிறல, தமிழன் வீரன், முருக்கன் வீரன்றல்ல. என்னையா வீரம்? இன்றைக்கும் அந்த பெரியார் தேவைப்படுற உன் வீரத்தை உடைக்கிறதுக்கு. உடைச்சல ஆளே உடைச்சினே இருப்பார். உணர்ச்சப்பட்ட ஆதாரம் இல்லையா? அது மட்டுமா? மாமா நேற்று போன வாரம்லாம் பெரியாரை பற்றி தப்பாக பேசலை, காலங்காலமாக பேசிட்டு வந்திருக்கான். நீங்கள் தான் கவனிக்கல. பாருங்களேன். யாரு? முத்துராமலிங்கத்தவர் சாதி தலைவர். ஏழைகளுக்கு தன் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவர் சாதி தலைவர் ஆயிடுறாரு. தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு 70 வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறாரு. சொத்தை காப்பாற்றணும்னு பெரியார் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு பேசியிருக்கான். அப்போல்லாம் யாரும் கவனிக்கல. இப்போ தான் தெரியுது. ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்ட், மாமனுக்கு பிடிச்ச ஜேர்னலிஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. சீமானுக்கு 58 வயது. சீமானுடைய மனைவி கயல்வெளிக்கு எத்தனை வயது? 31 வயசு. சீமானுடைய மாமியார் மனோகரி, காளிமுத்துவினுடைய 2வது மனைவி, தெலுங்கு மனைவி, தெலுங்கச்சி, அந்த அம்மாவுக்கு வயது எத்தனை? 52. இப்ப யோசிச்சு பாருங்களேன், யாரு மகள் வயதுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டது? என்ன மாமா, உன் மாமியார் கூட வயசு அதிகமாம? ஆச்சரியத்தை பாரு. ஒருத்தவனுக்கு தான் பொண்டாட்டியோட வயசு அதிகம், அதில் மாமியாரோட வயசு அதிகம். மகள் வயசு இருக்கிற ஆளை இவன் கல்யாணம் பண்ணல. 58 வயசுல 31 வயசு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறான் பாரு, ஈக்குவலா. இதில் மாமியாரோட வயசு அதிகம். வாவ், வாட் அ பியூட்டி. இவர் சொத்துக்காக கல்யாணம் பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க. இவர் சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணாருன்னு அவரே சொல்லியிருக்காரு. நான் சொல்லலை. பெரியார் தான் சொத்தை காப்பாற்ற கல்யாணம் பண்ணாருன்னு இவன் சொல்கிறான். ஆனால் இவர் பொண்டாட்டியோட சொத்தை வாங்குறதுக்காக கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு நான் சொல்லலை. சத்தியமாக நான் சொல்ல. அதையும் கேடு கட்டவன் சொல்லியிருக்காங்க. எனக்கே தனிப்பட்ட முறையில் வருத்தம் இருக்குது. எங்கள் மாமா பேரில், எங்கள் மாமா இருக்கும்போது வேளாண் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு 85 ஏக்கர் எங்கள் மாமியார் வாங்கியிருக்காங்க. ஏதோ அப்போ அந்த நிலத்தை எனக்கு தரலைன்னு கோவம் இருக்குது. இப்போ எனக்கு மொட்டாட்டிக்கு சண்டை நடக்குது. வருத்தம் இருக்குது, இன்னமும் வருத்தம் இருக்குது. அவரோட வயசு கம்மியாக இருக்கும், அவங்க மாமியார்கிட்ட அவருக்கு வருத்தம் இருக்குது. இவர் சொத்துக்காக கல்யாணம் பண்ணல, பெரியார் தான் சொத்தை காப்பாற்ற கல்யாணம் பண்ணிட்டாராம். இவெல்லாம் பேச தகுதி இருக்கான்னு யாராவது கேட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அறிவு இருக்குன்னு நான் நினைக்க மாட்டேன். என்ன சொல்கிறது இல்லை, வெறி வருது. ஆதாரம் இல்லையா? சரி, பெரியாரை திட்டா, திராவிடத்தை திட்டா, அவர் நான் பிஜேபி ஆளா? அவர் பிஜேபி ஆளா? கேள்வி கேட்டிருக்காரு. பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எப்படி? நீங்க தான் எதிர்ப்பீங்க. நாங்க எதிர்க்க மாட்டோம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கோட்பாடை. எங்க முன்னவர்களா எதிர்த்ததில்ல. அவங்க முன்னோர்கள் போராடலையா பிஜேபிக்கு எதிரா? யாரு? என்ன வள்ளலார் வைகுந்தரை விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சிட்டீங்க. யாராவது பேச? வள்ளலாறு வைகுந்தர் அந்த காலத்திலே பிஜேபிக்கு எதிராக போர் பண்ணவங்க அவங்க. வள்ளலாரும் வைகுந்தரும் பிஜேபிக்கு எதிராக இருந்தவங்க. வா, இப்போ மாமா சொல்ல வருது என்ன? திராவிடத்தையும் பெரியாரும் திட்டா பிஜேபி ஆளா? இப்போ பெரியார் திட்டாரு. மாமாவுக்கு சப்போர்ட் யார் யார் தெரியுமா? வாவுன்னு இருக்கும். டீம்னு சொல்றதோட எங்க டீம் அண்ணன் சீமான் எடுத்திருக்கிறார். ஆக டீம் பார்ட்னர் வேணா எடுத்துக்கலாம். அது மட்டுமா, ஆதாரத்தை ஒரு மனுஷன் கொடுக்குறேன்னு நினைக்கிறார். யாரு? ஐயா அண்ணாமலை சவுக்கு எடுத்து கரெக்டாக கழுத்தில் அடிச்சிக்கினாரு. அவரு என்ன அடி? அந்த அடிக்கு அப்புறம் அவர் கொடுத்த பேட்டி இதுதான். பெரியார் எங்க சொன்னாரு, எந்த புத்தகத்தில் சொன்னாரு, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். சீமானண்ணன் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன். மாமாவுக்காக அவர் ஆதாரத்தை கொடுப்பாரு. அது மட்டுமா, ஒரு காலத்தில் மாமாவை மனநோயாளின்னு விமர்சித்தவர். உண்மையான மனநோயாளியே சீமான் தான். என்ன அந்த ஆள் பேசுறதெல்லாம் பிதற்றல். நான் கூட இவரு இன்னொருத்தர் மனநோயாளின்னு சொல்றாருல, ஆச்சரியப்பட்டேன். இவரு மனநோயாளின்னு மாமாவை சொன்ன காலத்துல இருந்து மாறி நண்பர் சீமான்னு சொல்லியிருக்காரு. நண்பர், ஃப்ரெண்ட்ஸ், நண்பர் சீமானுக்கு என்னோட முழு ஆதரவு. சீமானுக்கு சொல்றேன், he is my friend. உண்மையை சொல்லப்போன ஒரு மாமா பையன் எங்களோட தத்து குழந்தை. நாங்கள் தான் அவரை தத்தெடுத்து வளர்த்தோம். எல்லாமே நாங்கள் தான் கொடுத்தோம், எல்லாமே நாங்கள் தான் செஞ்சோம். ஒரு மாமா பையன், யாரை சொல்கிறேன்னு நீங்களே நினச்சிங்க. அந்த மாமா பையனுக்கு நாங்கள் தான் எல்லாம் கொடுத்தோம். எங்களோட தத்துப்புள்ள இப்போ பித்துப்புள்ளையாக மாறி போயிருக்குது. என்ன ஆச்சு? சீமான் மாமா தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அதாவது அரசியல் களத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது அவருக்கு பிடிக்காது. அப்போ நடிகர் ரஜினி அரசியலுக்கு வந்தார்.
என்ன பேச்சு, அந்த மனுஷனை என்ன பாடுபடுத்தினான் தெரியுமா மனுஷன். அவர் மட்டுமா திட்டினானுங்க, இந்த மாமா பையனும் சின்ன மாமாவும் சேர்ந்து அவங்க குடும்பத்தெல்லாம் திட்டினாங்க, கொடூரமாக திட்டினாங்க, காதில் கேட்க முடியாது. அப்பேற்பட்ட திட்டுக்கு அப்புறமும் அந்த மனுஷன் இருக்கலான்னு பார்த்தாரு. அப்புறம் அவருக்கு ஃபீவர், உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அப்படியே ஃபீவர் வந்ததுன்னா வைரல் ஃபீவரில் அவர் வந்து அரசியலை விட்டு விலகிட்டார். ஆனால் இன்னொரு நடிகர் இப்போ களத்தில் இறங்கியிருக்காரு. இப்போ அவர் தான் எங்களோட 2வது தத்துப்பிள்ளை, எங்களோட தத்துப்பிள்ளை. அது வேற கதை, அது இதை கனெக்ட் பண்ணாதீங்க. நடிகர் விஜய்க்கும் நான் சொன்னவருக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நடிகர் விஜய் வந்து களத்தில் இறங்கிட்டாரு. இறங்கும்போது சரி நம்மால் தானே, நம்ம கூட தான் இருப்பார் சொல்லிட்டு மாமா பையன் என்ன பண்ணா, நாங்கள் கூட்டணி என் தம்பி என் தும்பின்னு உயிரை விட்டான். உயிரை விட்டு அப்படி உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயினே இருக்கும்போது நடிகர் விஜய் என்ன சொல்லிட்டாரு, திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள்ட்டார். வந்தது ஒரு கோவம், என்னையா எங்காலாந்துங்கன்னு இப்படி பேசலாமா, உங்களை நம்பித்தான் நான் அவசரப்பட்டு திராவிடத்தை திட்டேன், பெரியாரை திட்டேன், இப்போ பொசுக்குன்னு நிச்சா அப்படியே இங்கேருந்து ஜம்ப் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்னு நடிகர் விஜயை கொடூரமாக திட்ட ஆரம்பித்தார். அதுக்கு பதிலாக நடிகர் விஜயோட தொண்டர்கள், அரசியல் தெளிவு பெற்றவர்கள், அரசியல் நாலேஜ் உள்ளவர்கள், இளம் வீரர்கள் என் மாமனை போட்டு புரட்டி எடுத்தானுங்க. நான் கூட அவ்வளோ வீடியோ போடல, விஜய் ரசிகர் போட்டு துவைச்சு அப்படி சின்னாபின்னமாகிட்டாங்க. அதுக்காகவும் ஏடிஎம்கேல ஒருத்தர் பாலியல் வழக்கில் மாட்டியிருக்காரு, பிஜேபியில் ஒருத்தர் போக்சோ வழக்கில் மாட்டியிருக்காருன்னு செய்தி வருது. அந்த செய்தியை திசை திருப்பி அந்த அடியெல்லாம் தான் வாங்குறதுக்காக ஒருத்தன் உள்ளே ஊந்த கதையாக இல்லாமல் பெரியார் பற்றின விமர்சனத்தை சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு எங்கால் இல்லைன்னா, எங்கால் இல்லவே இல்லை, எங்களுக்கும் மாமா சீமானுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு எந்த விதத்தில் ப்ரூவ் பண்ணலான்னா, ஒரு காலத்தில் சங்கின்னா ஆள் செருப்பை தூக்கி காட்டினான், எனக்கு வந்தது கோவம். அப்பேற்பட்ட சங்கினா கோவப்படுற ஆள் இப்போ போய் மான ரோஷன் சூடு சொன்னெல்லாம் தூக்கி போட்ட கதையா நடிகர் ரஜினிகாந்த் போய் பார்த்துருக்காரு. ஒரு நெருடல் வேணா, உறுத்தல் வேணா, ஐயோ குடும்பத்தை பற்றிலாம் பேசிட்டோமே, கண்ணாபின்னான்னு பேசிட்டோமே, தமிழர் இல்லைன்னு சொல்லிட்டோமே, நம்ம மானத்தமிழனாச்சே, முருக்கனாச்சு அவர், முருக்கனின் பேரனாச்சே, பிரபாகரனின் பிள்ளையாச்சு அவர், அப்பேற்பட்ட போய் பார்க்கலாமா, இவ்வளோ திட்டிட்டு பார்ப்பான் மனுஷன். ஏன்னா சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறது தானே. பார்த்தது இல்லாமல் ஒரு வார்த்தை சொன்னால் பாருங்க, சங்கினா என்ன அர்த்தம் தெரியுமா? சங்கினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சகத்தோழன், நண்பன் அர்த்தம். அப்போ பெருமையாக நாங்கள் சங்கிங்கிறத ஏற்கத்தான் வேணும். சங்கின்னா நண்பன்னா பொருள் இருக்கு, அப்படியே எடுத்துக்கலாம். நட்புயா, சக தோழனியா சங்கினா? சங்கினா கூப்பிடுங்க. இந்த அவங்க குடும்பத்தை மாணவரே திட்டின சின்ன மாமா ட்விட்டரில் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கான். கழுகு புலி, கழுத புலி கேள்விப்பட்டிருக்கா? அதனால கழுகு புலி என்ன புலி மேலே கழுகு ஏறி செஞ்சுதா, இது ட்ராவல் செஞ்சுதா? கழுகு புலியாமே, கழுத புலி கேள்விப்பட்டிருக்கேன், கழுகு புலியாக மாறி இருக்கானுங்க மானம் உள்ளவனுங்க. இந்த ரேஞ்சுக்கு இறங்கி சங்கினா சகத்தோழன், கழுத புலி மாதிரி ஒரு கழுகு புலி உருவாகிருக்கு. இப்போ பார்த்தா பெரியாரை திட்டுறானுங்க. எங்களுக்கும் என் மாமனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஆதாரம் இல்லையா? தம்பி பிரபாகரனின் தம்பிக்கிட்ட, அண்ணன் பிரபாகரனின் தம்பிக்கிட்ட, இப்போ பிரபாகரனின் மகன்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி. பிரபாகரனின் மகனே, உன்னோட கொள்கை என்னன்னு கேட்டால், பிரபாகரன் தான் என்னோட கொள்கை, அவர் சொன்னதான் உன் கொள்கை, அவர் சொன்னதான் கேட்குறேன்னு இல்லை. அவர் என்ன சொன்னார்? என்னைக்கு அவர் பெரியாரை திட்டினார், என்னைக்கு முருகன் முப்பாட்டன்னாரு, என்னைக்கு மாயோனுக்கு பால் கூட தூக்க சொன்னார், என்னைக்கு குழந்தை காது குத்தும் போது போய் சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சொல்லிட்டு சமஸ்கிருத மந்திரத்தில் போட்டுவான்னு சொன்னார், என்னைக்கு அவர் திரள் நிதி கலெக்ட் பண்ண சொன்னார், என்னைக்கு சொன்னார்? தலைவர் பிரபாகரனுக்கு உறுதுணையாக இருந்தது பெரியாரிஸ்டுகளும் அம்பேத்கரிஸ்டுகளும் தான். முக்கியமாக தீகாக்காரங்க தான் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி அவங்கள எதிர்க்கிறீங்கள, பெரியார் தப்புன்னு சொல்லிட்டல்ல, அப்போ அவங்கள ஏற்றுக்கணும். பிரபாகரன் தப்புன்னு சொல்லி பார்ப்போம். தலைவர் பிரபாகரன் பண்ணது தப்பு, அவங்ககிட்ட எதுக்கு உதவி வாங்கினாரு, எது கூட சேர்த்துக்கினாரு? நம்பர் டெலிட் பண்ணிருக்கலாம்ல, பிளாக் பண்ணிருக்கலாம்ல வாட்ஸ்அப்பில். இப்படிதான் இருக்கு. என்னையா இஷ்டத்துக்கு பேசிக்கிற? பிரபாகரன் எப்போ சொன்னார்? கேட்டால் தலைவர் பிரபாகரனை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்படியேப்பட்ட அறிவு வந்ததுன்ற. நீ பிரபாகரன் எவ்வளோ நேரம் பார்த்துன்னு பல பேர் சொன்னாங்க, 6 நிமிஷம் 8 நிமிஷம்னு. ஆனால் உண்மை நீ எவ்வளோ நேரம் பார்த்த அப்படின்றத நீ செல்லமாக பிசிறு என்று அழைத்த எங்கள் அக்கா மேடையிலே சொன்னாங்க. உண்மையிலே சொல்லணும்னா, இப்போ அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க, ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்கே போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே இத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார். அங்க போய் ஒரு 10 நிமிட பேச்சு 10 நிமிஷம் பார்த்துட்டு என்ன கதை? கறி இட்லி, ஆமை கறி, ஆமை ஓட்டில் படகு, AK-75, 85, 95,
இதில் கொடுமை நான் அதெல்லாம் சொல்லும் போது அப்போ ஒரு எப்பவுமே இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் அங்கே போகிறப்ப செல்லடிச்சு கொண்டிருக்கார்கள் செல்லு இவர் அந்த இடத்துல அப்படியே இலங்கை தமிழா மாறிடுவார். செல்லடிச்சு கொண்டிருக்கார்கள். அப்போ பார்த்தீங்களா இவர் இதை இத்தனை முறை தொட்டார். இதான் பிரபாகரன் சொல்லி கொடுத்துற. அங்கே போய் சமையல் கற்றுன்னு வந்துக்கிற நீ 10 நிமிஷத்தில் ஒரு மனுஷன் சமையல் கற்றுக்கினா, துப்பாக்கி சூட கற்றுக்கினா, விதவிதமான பொரியல் சாப்பிட்டு வந்திருக்கான், ஆமை ஓட்டில் படகு ஓட்ட கற்றுக்கிறான், ஆள் ஆமைக்கறி சாப்பிட்ருக்கான், அந்த இடத்துல போய் ஒரு படத்தை பற்றி விளக்கம் கொடுத்துருக்கான். அந்த இடத்துல அம்பேத்கர் பெரியாரை பற்றி தெளிவாக தலைவர் பிரபாகரன் கிளாஸ் எடுத்திருக்காரு. இவரை பாதுகாக்கிறது அவருக்கு ஒரு வேலையாக போயிருக்கு. எவ்வளோ அந்த 10 நிமிஷத்தில் எப்படியா 10 நிமிஷம் ஏதாவது டைம் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்களா? புரியல. பிரபாகரன் பெரியாரை திட்டினாரா? திட்டல. பிரபாகரன் பெரியாரை ஆதரிச்சவங்க பெரியாரிஸ்டுகளை கூடயே வச்சிருந்தாரு. அப்போ நீ என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் எதிர்க்க வேண்டிய ஆள் பிரபாகரன் தான். ஆட நாம் தமிழர் தம்பிகளா, நாம் தமிழர் இன்னமும் நம்பி நிற்கிறவங்களா? டேய், தலைவர் பிரபாகரன் என்னைக்கே பெரியார் எதிர்த்தாரு? எப்பயா ஜாதியை சொல்லுங்க, நீங்கள் தமிழன்னாரு. எப்போ திருநிதி கலெக்ட் பண்ண சொன்னார் சொல்லுங்க. என்னையா இது? இந்த அறிவு குடும்பம் இல்லை. பிரபாகரனா எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, தயவுசெய்து என் மாமா வாயிலிருந்து பிரபாகரன் எடுங்க. ஏன்னா கேள்விகள் ஆரம்பிச்சிருச்சு. தலைவர் பிரபாகரன் என்ன பண்ணார்? அவர் பேசுறதுனால தமிழ்நாட்டில் என்ன லாபம்? இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். ஈழம் மலர்ந்தால் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்க போகுது? இங்கே இருக்கிற அரசியலுக்கும் அங்கே இருக்கிற அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? தலைவர் பிரபாகரன் மட்டுமா போராடினார்? நீ சொல்கிற பெரியார் மட்டுமா போராடினார்? அப்போ தலைவர் பிரபாகரன் மட்டுமா போராடினார் அப்படின்ற கேள்வியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மாமா பையன் வாயில் தலைவர் பிரபாகரன் மாட்டினார்னா இன்னமும் கொடுமையாக தான் பேசி அந்த மனுஷன் மேலே இருக்கிற மரியாதை கெடுத்துருவாங்க. தயவுசெய்து யாராவது அவன் வாயிலேருந்து தலைவர் பிரபாகரனை பிடுங்க. முடியும். பெரியாரை இவ்வளோ எதிர்க்கிறல்ல, டேய் மாமா, சாரி கொஞ்சம் உரிமை அதிகமாகிடுச்சு. மாமா தாத்தா பெரியாரை எதிர்க்கிற, பெரியாரை திட்டுற, பெரியார் எதுவுமே செய்யலைன்ற. அப்போ என்ன பண்ணு? தமிழ் குடிகள்லாம் ஒன்று செருகுன்ற, தமிழனாக இருக்குன்னா குடியை போடணுன்ற. ஓகே, பெரியார் தூக்கி எறிஞ்ச சாதி பேருக்கு பின்னாடி இருந்த சாதியை பெரியார் தூக்கி எறிஞ்சார். பெரியாருக்கு அப்புறம் எல்லாரும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க தமிழ்நாட்டில். நீ பெரியாரை தூக்கி எறிஞ்சிட்ட, பெரியார் வேணான்ற, பெரியார் எதுவுமே பண்ணலன்ற. தமிழ்னா தமிழ் குடிகள் இருக்கணுன்ற. நீ நல்ல ஆம்பளையாக இருந்தா, ஒரு அப்பனுக்கு ஒரு ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா, நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருந்தா அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். உன்ன மாதிரி எனக்கு பேச தெரியாது. நீ ஒரு நல்ல மனுஷனாக இருந்தா, உண்மையாக பெரியார் எதிர்க்கிற ஆளாக இருந்தா, சைமன் ஆர் சீமான் இந்த ஜாதின்னு போட்டுன்னு ஒரே ஒரு போஸ்டர் எடுறா. நல்ல மனுஷனாக இருந்தால், நல்ல ஆம்பளையாக இருந்தா அப்படி நான் கேட்கல. சாரி, மறுபடியும் ஒன்ஸ் மோர். நல்ல மனுஷனாக இருந்தால் மட்டும் பேருக்கு பின்னாடி உன் ஜாதியை போட்டு ஒரு போஸ்டர் ரெடி. நாம் தமிழர் கட்சியில் இந்த இடும்ஸ் லவ் மேட்ருக்கு ஒன்றானே இடும்ஸ், நீயும் பேருக்கு பின்னாடி ஜாதியை போடு. சின்ன மாமாக்குறாப்லையே நீயும் பேருக்கு பின்னாடி ஜாதியை போட்டு ஒரு போஸ்டர் அடிங்க பார்ப்போம். ஒரு போஸ்டர் அடித்து விடுங்க, அஃபிஷியல் பேஜில் விடுங்க. சைமன் ஆர் சீமான் இந்த ஜாதின்னு போடு. பெரியாரை எதிர்த்தீங்களே, அப்புறம் எதுக்கு ஜாதியை போட்டு சேருங்க? நீங்கள் தான் தமிழ் இல்லை. தமிழ் குடிகள் மூலியமாக தான் ஒன்று சேர முடியும். உன் குடி எடுத்து போடுறா. நல்லா ஆம்பளை போராடி, சாரி போடுங்க, போடு போடு போட்டு நீ போட்டனையே, அப்புறம் நானும் போட்டுக்கிறேன் என் பேருக்கு பின்னாடி. ஓகேவா? அதுக்கு வக்கு இல்லை. என்ன சொல்கிறது? காசுக்காக ஒரு மனுஷன் கண்டத்தையும் துண்ணுவான்றது கதை. ஆனால் என் மாமா அப்படி கிடையாது. நேர்மையான மனுஷன், நியாயமான மனுஷன். ஆதாரம் இல்லையா?